Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, in the last class, we have seen the oogenesis. So, நம்ம இது வரைக்கும் வந்து எதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல வி ஹாவ் சீன் ஸோ வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். தென் வி ஹாவ் சீன் அ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல அசசரி ஆர்கன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சம் வாட் காம்ப்ளிகேட்டட் தேன் த மேல் அப்படின்றதும் நமக்கு பார்த்தோம். தென் அதுல வந்து என்னென்ன அசசரி ஆர்கன்ஸ் இருக்கு அண்ட் how the female reproductive system functions இதெல்லாமே நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்தோம். Then we have seen about the gametogenesis in male and female. So male என்னென்ன functions பண்ணுது, then what are the role of the hormones in order to develop the secondary sexual characters, அதை நம்ம பார்த்தோம். And in the last class we have seen the oogenesis in female. So எப்படி வந்து எக்கோ டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ இது அதுலயும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெர்ம் டெவலப்மெண்ட் நடக்கும்போது ஒரு சிங்கிள் ஸ்பெர்ம்ல இருந்து ஸ்பெர்மட்டோகோனியால இருந்து லாஸ்ட் மெச்சூர் ஆகும்போது செகண்டரி மியாசிஸ்ல வி ஆர் கெட்டிங் லைக் ஃபோர் மெச்சூர்டு ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இன் கேஸ் ஆஃப் ஃபீமேல் சிங்கிள் ஓகோனியர் வந்து ஒரு சிங்கிள் எக் தான் மெச்சூரா கிடைக்குது. போலார் பாடி அப்படின்றது எல்லாமே டிஸ்இன்டகிரேட் ஆகுது. தட் இஸ் நாட் த ஸ்டேபிள் ஒன். ஈவன் தோ இட் கண்டைன்ஸ் haploid number of chromosome, but it is not the stable one. So அதுல இருக்க கடைசி நமக்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மெச்சூர்டான எக் தான் நமக்கு கிடைக்குது. ஒரே ஒரு ஃபர்டைலான எக் தான் நமக்கு லாஸ்ட் கிடைக்குது. And we have seen, and the last class we have completed till the menstrual cycle. So menstrual cycle தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். menstrual cycle என்னன்றதை நம்ம ஓரளவுக்கு பார்த்துருந்தோம். And we know that in menstrual cycle the first cycle in a menstrual is called menarche. ஸோ பியூபர்ட்டி டைம்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த சைக்கிள் பேர் தான் மெனார்கி. அதே மாதிரி லாஸ்ட் முடிகிற அந்த பியூபர்ட்டி பியூபர்ட்டி கிடையாது. ஸோ லாஸ்ட் முடிகிற அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட பேர் தான் மெனோபாஸ். ஸோ மெனோபாஸ் அப்படின்றது மெனோபாஸ் தான் வந்து அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ இல்லைன்னா பீரியட்ஸ் அப்படின்றது ஆக்சுவலா வந்து டோட்டலா ஸ்டாப் ஆகுற ப்ராசஸ் தான் மெனோபாஸ் நம்ம சொல்லுவோம். அண்ட் இதுல மொத்தமா வந்து நம்ம ஒரு 4 phases அப்படின்னு இருக்கு நம்ம சொல்லலாம். the menstrual phase, follicular phase or proliferative phase, ovulatory phase and luteal or secretory phase. So these are the phases in menstrual cycle. ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்ல வந்து என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது, எந்த மாதிரியான ஓவரியில என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, எப்படி வந்து இந்த ப்ளீடிங் ஃபேஸ் நடக்குது, அந்த டைம்ல என்ன நடக்குதுன்றது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு பார்த்தோம். But just we will go to the quick review and then we will start the further session. And menstrual cycle, we know that the menstrual phase la வந்து first இருக்கக்கூடிய 3 to 5 days and may vary from women to women, female to female மாறும். அண்ட் இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலா இந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோன்றது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ பிரேக் டவுன் ஆஃப் எண்டோமெட்ரியல் யூட்ரஸ், எண்டோமெட்ரியல் லைனிங் ஆஃப் த யூட்ரஸ். அதாவது யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இன் யூட்ரஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதுல வந்து எண்டோமெட்ரியமோட லேயர்ஸ் தான் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லணும்னா பிரேக் டவுன் ஆகி வர்றது, பிரேக் டவுன் ஆகும். ஸோ ஊண்டு மாதிரி இருக்கும், லைக் புண்ணு மாதிரி இருந்ததுன்னா அது ஷெட் ஆகி உதிரும். அந்த ஷெட் ஆகி உதிர அந்த இதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we called it as a menstrual flow. அதுதான் நம்ம menstrual flow நம்ம சொல்றோம். அண்ட் its blood vessels is to decline. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து பாத்தீங்கன்னா அதோட இந்த இடத்துல 2 ஹார்மோன்ஸ் நம்ம சொல்றோம், லைக் ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் எஸ்ட்ரோஜன் அப்படின்றதும் இருக்கு. அண்ட் menstrual occurs ரிலீஸ் ஓம் வந்து ஃபர்டிலைஸ் ஆகாத போது ஒரு ஃபீமேலுக்கு menstrual cycle அப்படின்றது நடக்கும். அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் menstruation நிறைய ரீசன்ஸ்னால இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மேரிட் ஃபீமேலுக்கு இட் மைட் பி அன் இண்டிகேட்டர் ஃபார் பிரெக்னன்சி, பிரெக்னன்ட்கான ரீசனா இருக்கலாம். இல்லைன்னா வந்து லைக் அவங்க எடுத்துக்கூடிய ஃபுட் ஹைஜீன், அந்த ஃபீமேலோட ஹைஜீனை பேஸ் பண்ணி அந்த menstrual சைக்கிள் வந்து ஆப்சென்ட் ஆகலாம். இல்ல ஹைஜீன் ரொம்ப கம்மியா எடுத்துக்க, ஃபுட் வந்து ரொம்ப கம்மியா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கல அப்படின்னும் போது அதோட ரீசனாலையும் menstrual flow சரியா இல்லாம இருக்கலாம். இல்லைன்னா ஸ்ட்ரெஸ், ஹார்மோனல் டிசார்டர், அனீமியா, ஸோ இந்த ரீசனாலலாம் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் we have seen the flow chart. And second is a follicular or proliferative phase. Once அந்த menstrual flow complete முடியும் போது அந்த நாள்ல இருந்து லைக் 5th டேல கம்ப்ளீட் ஆகுதுன்னா அந்த 5th டேல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய சைக்கிளுக்கு தான் ஃபாலிகுலர் ஆர் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஃபேஸ்ல இந்த ஃபாலிகல்ஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மெச்சூர் ஃபாலிகுலா கன்வெர்ட் ஆகுது. நம்ம இதுதான் வந்து நம்ம இந்த செகண்டரி
செகண்டரி மியாட்டிக் ஒரு பிரைமரி ஃபாலிக்ல இருந்து செகண்டரி இதுல இருந்து தென் அதுக்கு அடுத்து வந்து லாஸ்ட்ல கிராஃபியன் ஃபாலிக்ல கன்வெர்ட் ஆகும். ஸோ அங்க இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் ரீஜெனரேட்ஸ் த்ரூ ப்ராலிஃபரேஷன். ஸோ இங்க வந்து ஒன்ஸ் அகைன் எண்டோமெட்ரியம் உதிர்ந்தது, ஐ மீன் என்ன சொல்லலாம், அது வந்து பிரேக் டவுன் ஆனது ஒன்ஸ் அகைன் திரும்ப ரீஜெனரேட் ஆகி புது எண்டோமெட்ரியம் வால் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல வந்து எண்டோமெட்ரியல் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து என்னென்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து கொனடோட்ரோபின் லைக் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லுட்னேசிங் ஹார்மோன் எல்லாமே செக்ரீஷன் ஆகும் ஃபாலிகுலர் ஃபேஸ்ல. அண்ட் தென் இதுல வந்து எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் செக்ரீஷன் ஆகும். அண்ட் யூ கேன் see the difference in this place. லைக் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே தெரியுது ஓவரியன் ஹார்மோன்ஸ்ல எஸ்ட்ரோஜனோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. தென் ஃபாலிகுலர் ஃபேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் லூட்டியல் ஃபேஸ்ல ப்ரொஜெஸ்ட்ரோனோட லெவல் சாரி எஸ் சாரி எஸ் எஸ்ட்ரோஜனோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. தென் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓவுலேட்டரி ஃபேஸ்ல லுட்னேசிங் ஹார்மோன் அண்ட் எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் வந்து ரெண்டுமே வந்து ஒரு பீக் லெவல்ல இருக்குது. தென் இங்க வந்து எல்எச் சர்ஜ், தட் இஸ் எல்எச் அதிகமாவே இருக்கும், அதான் ஓவுலேஷன் அப்படின்றத சொல்றாங்க. யூ கேன் see here the எல்எச் சர்ஜ், எல்எச்சோட லுட்னேசிங் ஹார்மோனோட லெவல் அதிகமா இருக்கிறத நீங்க வந்து 14th டேல பார்க்கலாம். And the last one is a luteal or a secretory phase. So luteal secretory phaseல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா you can see the progesterone level peaksல இருக்கு. Then we called it as a, so இதுதான் வந்து menstrual cycleோட நம்ம லாஸ்ட் பார்த்த வரைக்கும் நம்ம முடிச்ச செஷன் இதுதான். பட் இன் கேஸ் ஆஃப் there is a one more character in your book like PCOS அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபீமேல்ஸ்க்கு பொதுவா இருக்கும், எல்லா ஃபீமேல்ஸ்க்கும் கிடையாது. மேக்ஸிமம் இந்த PCOS அப்படின்றது யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டை வந்து ஹைஜீனிக்கா இல்லாம இருந்தாலும், இல்லைன்னா வந்து ஓவர் வெயிட்டா இருந்தாலும், ஒபேஸ் கண்டிஷன்ல இருந்தாலும், ஹார்மோனல் டிசார்டர் கண்டிஷன்ல இருந்தாலும், இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கவங்களுக்கு இந்த PCOS அப்படின்றது வரும். PCOS ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். ஸோ சிண்ட்ரோம் அப்படின்னு வந்துட்டாலே சிண்ட்ரோமோட மீனிங்கே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் நம்ம எய்ட்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம் அக்வைர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், அக்வைர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி. ஸோ சிண்ட்ரோம் அப்படின்றது லாஸ்ட் இருக்கு. இம்யூனோ டெஃபிஷியன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ இந்த இடத்துல இந்த எய்ட்ஸ்ல உள்ளவங்களுக்கு இம்யூன் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கும். அக்வைர்ட் மீன்ஸ் சம்திங் கெட்டிங் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ இந்த வைரஸ் அப்படின்றது நம்ம பாடியில இருக்கிறது கிடையாது, நேச்சுரலா இருக்கிறது கிடையாது, இது வெளியில இருந்து வர்றதுனால இதோட மீனிங் வந்து அக்வைர்ட் நம்ம சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் சிண்ட்ரோம். ஸோ எய்ட்ஸ்ல வந்ததுன்னா நிறைய சிம்டம்ஸ் சிம்டம் அப்படின்னும் போது ஒரே ஒரு அறிகுறி நம்ம சொல்லும்போது சிம்டம் நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு இப்போ நமக்கு வந்து ஃபீவர் வரப்போகுது அப்படின்னா வி கெட் லைக் சம்திங் அப்நார்மல், நம்ம பாடி டெம்பரேச்சர் லைட்டா இன்க்ரீஸ் ஆகும், தலைவலியோ இல்லைன்னா சம்திங் ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டி நம்ம பாடியில காட்டும். ஆனா சிண்ட்ரோம் அப்படின்றது வந்து நிறைய சிம்டம்ஸை சேர்த்து காட்டுறதுதான் வந்து சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைக் இப்போ எய்ட்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் இருக்கும், ஹேர் லாஸ் இருக்கும், அனிமிக்கா இருப்பாங்க, தென் டிபி, டயேரியா, ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், தென் there are so many symptoms. அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சுதான் வந்து சிண்ட்ரோம் அப்படின்றத டேர்ம்ஸ் அங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா சிண்ட்ரோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸோ தர் மஸ்ட் பி சம் மீனிங், லைக் இதுல வந்து நிறைய சிம்டம்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலி மீன்ஸ் மெனி. ஸோ பாலி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் மெனி நம்ம சொல்லலாம். சிஸ்ட்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்ட்னா சின்ன சின்னதா கட்டி மாதிரி சின்ன சின்னதா ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா சின்ன சின்னதா கட்டி மாதிரி இருக்கிறத நம்ம சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓவரி, அதாவது இதுல இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவரியில சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. சிஸ்ட்னா ஒரு சிஸ்டர் ரெண்டு சிஸ்டர் கிடையாது, சோ மெனி சிஸ்ட், பாலினா நிறைய. ஸோ நிறைய சிஸ்டர் ஃபார்ம் ஆகும்போது கண்டிப்பா ஓவரியோட ஃபங்க்ஷன் நார்மலா இருக்காது, அதோட ஃபங்க்ஷன் அப்நார்மலா தான் இருக்கும். அந்த கண்டிஷன் பேர் தான் PCOS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா the PCOS is a complex endocrine system. ஸோ ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு சிண்ட்ரோம் நம்ம சொல்லலாம். டிசார்டர் that affects women in their reproductive years. reproductive years means லைக் இந்த நம்ம பியூபர்ட்டில இருந்து இந்த மேரேஜ் ஆகிறதுக்கு பிஃபோர் லைக் 20+ இருந்து 30க்குள்ள இருக்கிற அந்த டைம் தான் நம்ம ரீப்ரொடக்டிவ் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரீப்ரொடக்டிவ் பீரியட் ஆஃப் விமன். ஸோ அதுதான் வந்து ரீப்ரொடக்டிவ் லைஃப் பார்ட் ஆஃப் அ விமன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த பர்டிகுலர் பீரியட்ஸ் தான் வந்து PCOS அப்படின்றது ஒரு ஃபீமேலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு.
ஸோ பாலிசிஸ்டிக் மீன்ஸ் மெனி சிஸ்ட், நான் சொன்னதுதான். ஸோ சிஸ்ட்னா என்னன்னா பாத்தீங்கன்னா சின்னதா வந்து சிஸ்ட் நம்ம வந்து சிம்பிளா சொல்லலாம், எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு கிரேப்ஸ் பஞ்சஸ் ஆஃப் கிரேப்ஸ் எப்படி இருக்கும், லைக் திராட்சை கொலை நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ திராட்சை கொலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிளை மாதிரி தான் இருக்கும். பட் அதுல பாத்தீங்கன்னா நிறைய கிரேப்ஸ் எப்படி நிறைய தொங்குமோ அதே மாதிரி இந்த ஓவரி சுத்தி நிறைய வந்து சிஸ்ட் நிறைய அதே மாதிரி தான் இருக்கும். லைக் அந்த கிரேப்ஸ்ல எப்படி நிறைய பஞ்சஸா இருக்கும் அதே மாதிரி அந்த சிஸ்ட் வந்து நிறைய பஞ்சஸா இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் தான் மெனி சிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ரெஃபர்ஸ் டு மெனி பார்ஷியலி formed follicles on the ovaries. நம்ம சொன்னதுதான் ஓவரீஸ்ல இது நடக்கும், which contain an egg each. So ஒவ்வொருதுலயுமே எக் இருக்கும், பட் தே டு நாட் க்ரோ டு மெச்சூரிட்டி ஆர் ப்ரொடியூஸ் எக். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா எக் நிறைய இருக்கும், ஆனா வந்து அது வந்து க்ரோ ஆகுறதோ இல்ல மெச்சூரிட்டி ஆகுறதோ நடக்காது. தட் கேன் பி ஃபர்டிலைசேஷன் ஆகாது. Women with PCOS may experience irregular menstrual cycles. நார்மலா வரக்கூடிய இப்ப menstrual cyclesல நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நார்மலா இருக்கக்கூடிய menstrual cycle flow 28 to 29 days தான் நம்ம பார்த்தோம். ஸோ 28 எவ்ரி மந்த் 28ல இருந்து 29 டேஸ்ல அந்த ஃப்ளோ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் அ நார்மல் ஒன். ஆனா பிசிஓஎஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபீமேலுக்கு, பிசிஓஎஸ்ல கஷ்டப்படுற ஃபீமேல்ஸ்க்கு எந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா, லைக் 2 months ஒன்ஸ் menstrual flow வரும், இல்லனா வந்து லைக் 3 months ஒன்ஸ், ஈவன் லைக் 6 months ஒன்ஸ், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கூட வரும். ஸோ அது அந்த அந்த இர்ரெகுலர் menstrual flow தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஓஎஸ். கண்டிப்பா அந்த மாதிரி இர்ரெகுலரா இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு ஷோரா வந்து ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால அந்த மாதிரி இர்ரெகுலரா இருக்கும் போதே டாக்டர் கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சொல்லலாம். அண்ட் எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இந்த இர்ரெகுலரா இருக்கிற இந்த கண்டிஷன் தான் நம்ம ஆக்சுவலா வந்து பாலிசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இன்க்ரீஸ்ட் ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ். ஸோ நார்மல் ஜென்ரலாவே வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து மேல் ஹார்மோன்ஸ் செக்ரேஷன் இருக்கும், பட் ரொம்ப லைட் லெவல்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி மேலோட பாடியில பாத்தீங்கன்னா மேலுக்கும் வந்து ஃபீமேல் ஹார்மோன் செக்ரேஷன் ஆகும். ஃபீமேல் ஹார்மோன் மேல்ல வந்து ரொம்ப லைட்டா தான் இருக்கும், அதே மாதிரி தான் ஃபீமேலுக்கும் மேலோட ஹார்மோன் லைட்டா செக்ரேஷன் இருக்கும். See here, so increased androgen levels, excessive facial or body hair growth. So இந்த கண்டிஷனாலேயே வரலான்றாங்க. ஆண்ட்ரோஜனோட ஆண்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் ஹார்மோனை பத்தி சொல்லும் போதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஆண்ட்ரோ மீன்ஸ், ஆண்ட்ரோனாலே மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா மேல்னு அர்த்தம். அதனாலதான் வந்து பாட்னில மேல் பார்ட் ஆஃப் ஃபிளவர் இஸ் கால்ட் அஸ் ஆண்ட்ரோஷியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபீமேல் பார்ட் ஆஃப் ஃபிளவர் வந்து கைனோஷியம் நம்ம சொல்றது. ஸோ ஆண்ட்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ மேல். அப்போ மேல்னஸ்க்கான வரக்கூடிய மேல்னஸ்க்கு அந்த கொடுக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் வந்து இந்த ஹார்மோன் தான் வந்து செக்ரேஷன் பண்ணும். ஸோ அதுல ஆண்ட்ரோஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் ஃபேஷியல் ஹேர், மென்னோட ஃபேஷியல் ஹேர் அந்த பியர்டு ஸ்ட்ரக்சர் எல்லாமே இந்த ஆண்ட்ரோஜன் தான் செக்ரேட் பண்ணும். ஸோ அந்த இந்த ஆண்ட்ரோஜன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர், பாடி ஹேர் எல்லாமே க்ரோத் ஆக ஆரம்பிக்கும் ஒரு ஃபீமேலுக்கு. ஃபீமேலுக்கு வந்து ஒரு ஹேர் க்ரோத் வரும்போது, தட் இஸ் ஃபேஷியல் ஹேர் எஸ்பெஷலி வரும்போது, தட் இஸ் நாட் த நார்மல் ஒன். அந்த கண்டிஷன் பேர் தானே சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஹிர்சூட்டிசம் அப்படின்றாங்க. அண்ட் ஏக்னு, ஏக்னா பிம்பிள்ஸ். ஸோ தட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிம்பிள்ஸ் அண்ட் ஏக்னு. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஏக்னு தான் கொடுத்துருக்காங்க. ஏக்னன்றது நார்மலாவே ஃபீமேல்ஸ்க்கு வரக்கூடியது. பட் அந்த ஏக்னு கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும்போது, ஃபேஸ் ஃபுல்லா இருக்கும்போது அது ஒரு ப்ராப்ளமா கிரியேட் ஆகலாம். அண்ட் சம்டைம்ஸ் ஒபேசிட்டினாலும் வரலாம் அப்படின்றாங்க. ஒபேசிட்டி அப்படின்னாலே ஸோ ஒரு ஃபீமேல் ரொம்ப வெயிட்டா இருக்காங்க, ஓவர் வெயிட்டா இருக்காங்கன்னும் போது ஷோரா வந்து அவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனட்டிக்ஸா இருக்கும்போது, ஜெனட்டிக்கா வந்து அவங்க வெயிட்டா இருக்காங்க, எங்க ஃபேமிலியில இருக்க எல்லா ஃபீமேல்ஸும் வெயிட்டா இருக்காங்க, அப்போ நான் மட்டும் நானும் வெயிட்டா தானே இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பிகாஸ் நம்ம பாடியில இருக்க ஃபேட் வந்து 3 டைப்ஸ் தான் நம்ம சொல்லலாம். ஒரு ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பியூபர்ட்டி முன்னாடி வரைக்குமே வந்து ரொம்ப லீனா இருந்திருப்பாங்க. பியூபர்ட்டிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆவாங்க. தட் இஸ் நார்மல் வெயிட். அது நீங்க வந்து நினைச்சா வந்து தாராளமா வெயிட் ரெடியூஸ் பண்ணி ஒபேஸ் கண்டிஷன் போகும்போது தாராளமா வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன் இஸ் ஜெனட்டிக் லெவல்.
ஜெனடிக் லெவல்ல பாத்தீங்கன்னா அம்மா அவங்களோட அவங்களோட சிப்ளிங்ஸ் உங்களோட சிப்ளிங்ஸ் எல்லாருமே வந்து வெயிட்டா இருப்பாங்க. அது ஜெனடிக்ஸா வருது அது எல்லாமே. அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் அவங்களுக்கு எல்லாமே வந்து ஆக்சுவலா நார்மலா இருக்கிற மாதிரி தான் கண்டிஷன்ஸ்ல தான் இருக்கும். அண்ட் தேர்ட் கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபீமேல்ஸ் என்ன சாப்பிட்டாலுமே வந்து வெயிட்டே கெயின் ஆக மாட்டாங்க. பட் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால வெயிட் கெயின் ஆக மாட்டாங்க. அது நார்மல் திங், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ அவங்களுக்கு வந்து இன்கேஸ் அவங்க எப்போ வெயிட் கெயின் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்து வெயிட் கெயின் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. தட்ஸ் நார்மல் ஒன். அது ஹார்மோனல் செக்ரேஷன்ஸ்னால உங்களுக்கு மேரேஜ்க்கு அப்புறமா வந்து ஹார்மோன் செக்ரேஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதுலயே வந்து வெயிட் கெயின் ஆவாங்க. இல்லைன்னா வந்து there are so many psychological answers also for that. அண்ட் ஒபேசிட்டினாலையும் வந்து பிசிஓஎஸ் வரலாம். ஸோ அந்த கண்டிஷன்ல ஒபேசிட்டி கண்டிஷன்னால வருது அப்படின்னும் போது டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றதே உங்க பாடியை வந்து பாடியோட வெயிட்டை குறைக்க சொல்லுவாங்க. ஸோ பாடியோட வெயிட்டை குறைக்கும் போது தன்னால வந்து அந்த அவங்க அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த மெடிசின்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சன்ஸ் வந்து அவங்களோட பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்குது ரெகுலரா மாறிடும். ஸோ அது ஒரு கண்டிஷன். அண்ட் ரெடியூஸ்ட் ஃபர்டிலிட்டி, கண்டிப்பா ஃபர்டிலிட்டி ரெடியூஸ்ட் கண்டிஷன்ல இருக்கும்போது ஒரு ஃபீமேலுக்கு ஃபர்டிலிட்டி சரியா இல்லை அப்படின்னும் போது அந்த ஒரு கண்டிஷன்னாலையும் இது வரலாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ் லைக் ரீப்ரொடக்டிவ் இயர்ஸ்ல டயபெட்டிஸ் வருதுன்றது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போதும் பிசிஓஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் பிசிஓஎஸ் இன்க்ளூட்ஸ் எ ஹெல்தி லைஃப் ஸ்டைல், வெயிட் லாஸ் அண்ட் டார்கெட்டட் ஹார்மோன் தெரப்பி. இதுதான் வந்து ட்ரீட்மெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க. பிசிஓஎஸ் வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம சொன்னதுதான். ஸோ எப்போ வந்து ஒரு ஃபீமேல் வந்து நல்லா வெயிட் கெயின் ஆகும்னு பாத்தீங்கன்னா அதிகமா ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது அதிகமா வெயிட் கெயின் ஆகும். லைக் ஃபாஸ்ட் ஃபுட், நூடுல்ஸ், இந்த பாஸ்தா, தென் சாண்ட்விச், பர்கர், இந்த கேஎஃப்சி சிக்கன். ஸோ இதெல்லாமே அதுவும் சிக்கன்ஸ் சிக்கன் நம்ம சொல்லவே தேவையில்லை. யூ நோ தட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பிராய்லர் சிக்கன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பிராய்லர் சிக்கன்ல கம்ப்ளீட்டா ஒரு நார்மலா வந்து ஒரு சிக்கனோட growth நார்மலா நீங்க வந்து அதுக்கு ஒரு சாதாரண தீவனம் ஒரு நேச்சுரலா அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தானியங்கள் அந்த கிரெயின்ஸ் மட்டுமே நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் எவ்வளவு நாள் வரைக்கும் வளரும். ஒரு நார்மலா ஒரு கோழி குஞ்சுல இருந்து அது கம்ப்ளீட்டா வளர்றதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும் வளரும். ஆனா அதுவே நீங்க வந்து ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம் இல்லைன்னா இந்த கோழி பண்ணை அந்த மாதிரி பண்ணைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பேர்டையும் ஒவ்வொரு கோழியுமே வந்து ஒரு கூண்டுக்குள்ளதான் வச்சு அடைச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் இருக்கும். தென் அதுக்கு அதுக்கு வேற எந்த ஒரு எங்கேயுமே வெளியும் போகிறதுக்கும் அதுக்கு இருக்காது வழி. சோ சாப்பிடுறது தென் பாத்ரூம் போறது. சோ இந்த மாதிரி தான் கண்டிஷன்ஸ் ஆக்சுவலா அதுக்கு இருந்துட்டு இருக்குமே. அப்போ அந்த ஃபுட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே மிக்ஸ் த ஹார்மோன்ஸ் லைக் growth ஹார்மோன் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுவாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா growth ஹார்மோன் மிக்ஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் தே இன்ஜெக்ட் த ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ட் பண்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதாவது 1 மாசத்துல இருந்து 2 மாசத்துக்குள்ளேயே அந்த சிக்கன் அந்த கோழி அந்த கோழி குஞ்சுன்றது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல வளரக்கூடிய வளர்ச்சி அப்படின்றது வந்து வித்தின் 45 டேஸ்ல அந்த கோழி வந்துரும். அந்த மாதிரியான பாடி சைஸ் அந்த பாடி மாஸ் அப்படின்றது அது கிடைக்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் பவுல்ட்ரி ஃபார்ம்ல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் வேணும். அவங்களுக்கு வந்து ஹெல்தியை வந்து மக்களுக்கு வந்து ஹெல்தியை கொடுக்கணும் அப்படின்றது அவங்களோட எண்ணமா இருக்காது கண்டிப்பா. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோரா வந்து தே வில் கோ ஃபார் இன்ஜெக்டட். அவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டா வருதுன்னு மட்டும் தான் பார்ப்பாங்களே. அப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போது அந்த சிக்கனை வந்து இன்ஜெக்ட் பண்ணதுதான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நம்மளும் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்குதான் நம்ம சாப்பிடுறோம். பட் பிராய்லர் வந்து சாப்பிடும் போதுதான் என்ன கண்டிஷன்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையே வந்து சீக்கிரமே லைக் ஒரு 8 to 9 இயர்ஸ் அந்த மாதிரி அந்த குழந்தைங்களே வந்து ஏஜ் அட்டன் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அது அந்த இந்த மாதிரி டைம்ல அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க பாடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இந்த ஹார்மோன்ஸ் அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ அந்த குழந்தைங்க அதுவும் வந்து இட்ஸ் நாட் த நேச்சுரல் ப்ராசஸ், தட் இஸ் லைக் அன்எத்திக்கல். ஒரு ஒரு இயற்கைக்கு ஒரு மாறான விஷயத்தினால நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ better to avoid chicken, that too broiler chicken நீங்க வந்து சாப்பிடலாம். பட் சிக்கன் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கடையில வந்து இந்த நாட்டுக்கோழின்னு சொல்லி விற்பாங்க. நாட்டுக்கோழினா அந்த கோழியோட டேஸ்ட் அந்த சிக்கனோட அந்த அந்த அதோட ஃபிளஷியோட டேஸ்ட்லயே தெரிஞ்சிடும் நல்ல டிஃபரன்ஸ். பிராய்லர் சிக்கனுக்கும் நாட்டுக்கோழிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படி பாத்தீங்கன்னா அந்த சிக்கனோட அந்த டேஸ்ட்லயே நமக்கு தெரிய வரும்.
நாட்டுக்கோழியோட சிக்கன் அந்த போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோழியோட போன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். நார்மலா நீங்க கடிச்சீங்கன்னா ஒரு பிராய்லர் கோழி கடிக்கிற அந்த போனோட அந்த அந்த ஃப்ரெஜிலிட்டியும் இதுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு யூ கேன் ஈஸிலி டெல் திஸ் இஸ் த கண்ட்ரி சிக்கன் அண்ட் திஸ் இஸ் த பிராய்லர் சிக்கன் அப்படின்றத கண்டிப்பா சொல்லலாம். எதுக்காக வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் யூ மேபி யூ நீங்க கண்டிப்பா வந்து ஃபீமேலா இருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்களோட சிஸ்டரோ உங்களோட கசின்ஸோ யாராவது ஒருத்தவங்க ஃபீமேல் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ ஃபியூச்சர்ல இதே மிஸ்டேக் நீங்க பண்ணக்கூடாது. பிகாஸ் அந்த சிக்கன் சாப்பிடறதுனால என்ன ஆக போகுது, ஏஜ்டு மட்டும் தான், லைக் பியூபர்ட்டி மட்டும் தான் சீக்கிரம் வரும், அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கலாம். பட் கண்டினியூஸா அந்த சிக்கனை கன்சியூம் பண்ண என்ன ஆக ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபீமேலோட பாடின்றது அந்த ஹார்மோனல், ஏன்னா அந்த சிக்கன்ல இருக்கக்கூடிய ஹார்மோன் லாஸ்ட் யாருக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா ஹியூமனுக்கு தான் வருது. that process is called biomagnification. so biomagnification என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, biomagnification அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் biomagnification ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு இப்போ வந்து ஒரு கெமிக்கல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். லைக் ஒரு மெர்குரி குளோரைடு இருக்குன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து ஒரு மெர்குரி குளோரைடு எடுத்துக்கிறேன், HG மெர்குரி குளோரைடு இருக்குன்னா, அந்த மெர்குரி குளோரைடை வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வாட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. இதுலன்னா வாட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. அப்ப இந்த மெர்குரி குளோரைடு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எத்தனை பைட்டோ பிளாங்க்டான்ஸ், சின்ன சின்ன பிளான்ஸ் இருக்கும், அந்த பிளான்ஸ்ல தான் போய் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். அந்த பிளான்ஸ் சாப்பிடக்கூடியது ஜூ பிளாங்க்டான். இந்த பிளான்ஸ் சின்ன ரொம்ப குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிடும். ஸோ அது ஜூ பிளாங்க்டான். அந்த ஜூ பிளாங்க்டான்ஸை வந்து எது சாப்பிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் ஃபிஷஸ், சின்ன சின்ன மீன் எல்லாமே அதை சாப்பிடும். ஆனா ஒரு ஃபிஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 10 ஜூ பிளாங்க்டானாவது சாப்பிடும். அந்த மாதிரி இருக்குன்னா, அப்போ இப்போ இந்த இடத்துல தென் அதுக்கடுத்து இந்த ஸ்மால் ஃபிஷஸ், இந்த ஒரு லார்ஜ் ஃபிஷ் வந்து இது சாப்பிடும். லார்ஜ் ஃபிஷ் சாப்பிடும்போது அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபிஷஸ் ஆவது சாப்பிடும். தென் லாஸ்ட் இந்த லார்ஜ் ஃபிஷ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மெர்குரி குளோரைட் வந்து வாட்டர்ல மிக்ஸ் ஆகுது. இந்த வாட்டர்ல மிக்ஸ் போது அது ஒரு ரேஷியோல இருக்கும். வாட்டர் இருந்து பைட்டோ பிளாங்க்டான் போகும்போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து அதுக்கு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கிடைச்சிருக்கும், இதுக்கு நிறையவே கிடைச்சிருக்கும். இப்போ இந்த பைட்டோ பிளாங்க்ல இருந்து ஜூ பிளாங்க்டானுக்கு எப்படி போகும் பாத்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலா அதை கன்சியூம் பண்ணும்போது இதுக்கு வந்து இப்படி போகும். தென் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்மால் ஃபிஷ் வந்து இதை கன்சியூம் பண்ணனால ஒன்ஸ் அகைன் ஸ்மால் ஃபிஷஸ்க்கு இது போகும் மெர்குரி குளோரைட், அண்ட் ஸ்மால் ஃபிஷஸ்ல இருந்து லார்ஜ் ஃபிஷஸ்க்கு கன்சியூமேஷனால போகும். லாஸ்ட் பாத்தீங்கன்னா லார்ஜ் ஃபிஷ்ல இருந்து ஹியூமனுக்கு தான் லாஸ்ட் வந்து கன்சியூம் ஆகுது. ஸோ ஹியூமன் இதுக்கப்புறம் இறந்தா மட்டும்தான் அது உண்டே தவிர வருது கிடையாது. அப்ப லார்ஜ் ஃபிஷ்ல அக்குமுலேட் ஆகக்கூடிய அந்த மெர்குரி குளோரைட் எல்லாமே ஹியூமனுக்கு தான் லாஸ்ட் வந்து நிக்குது. ஸோ இந்த ஹியூமனுக்கு தான் அதிகமா வந்து மெர்குரி குளோரைடு வந்து செட்டில் ஆகும். தட் இஸ் கால்டு பயோமேக்னிஃபிகேஷன். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபீமேல் வந்து கண்டினியூஸா பிராய்லர் சிக்கனே கன்சியூம் பண்ணும்போது என்ன பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எல்லாமே வந்து அந்த ஃபீமேலோட பாடியை டோட்டலா அஃபெக்ட் பண்ணும். லைக் ஒபேஸ் கண்டிஷன் கொண்டு போகும். ஒரு ஒரு லைக் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய 9th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன பசங்க, சின்ன லைக் ஃபீமேல் அந்த மாதிரி கூடிய ஃபீமேல் சில்ட்ரன்ஸ் வந்து என்ன ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வெயிட் கெயின் ஆகுது. தட் இஸ் நாட் த நார்மல் ஒன். அது நார்மலா இருக்கக்கூடியது கிடையாது. ஸோ பெட்டர் டு அவாய்ட் சிக்கன். ஸோ மேக்ஸிமம் நீங்க சிக்கன் அவாய்ட் பண்ணுங்க. இன்கேஸ் சிக்கனை சாப்பிடணும் அப்படின்னு எப்பயாவது சாப்பிடலாம், லைக் மந்த்லி ஒன்ஸ் சிக்கன் தாராளமா நீங்க சாப்பிடலாம். ஆனா நான் சொல்றது கண்ட்ரி சிக்கன் நீங்க தாராளமா சாப்பிடலாம். பிகாஸ் அதுவும் வந்து நல்லா விசாரிச்சு பார்த்து அதுல டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாம். பட் பிராய்லர் சிக்கன் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. இன்கேஸ் பிராய்லர் சிக்கன் KFC எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அதை நீங்க ரேரா தான் எடுத்துக்க போறது. பட் வீக்லி இல்லைன்னா வந்து டெய்லி கன்சியூம் பண்ற ப்ராசஸா இருக்கு அப்படின்னா அதுல மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. பெட்டர் டு ஈட் ஃபிஷ், எக்ஸ் கூட பிராய்லர் எக்ஸை விட இந்த நாட்டுக்கோழி முட்டை ரொம்பவே நல்லது. அதை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அண்ட் தென் மட்டன், தென் இந்த மாதிரி ப்ரான், ஃபிஷஸ், சீ ஃபுட்டை தாராளமா எடுத்துக்கலாம். பிகாஸ் சீ ஃபுட்ல அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்கு, அவ்வளோ விட்டமின்ஸ், அவ்வளோ மினரல்ஸ் எல்லாமே அவ்வளோ அதிகமா இருக்கு. ஸோ அதெல்லாமே கன்சியூம் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால தான் வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் நம்ம சொன்னோம், ஒபேஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது கண்டிப்பா டாக்டர்ஸ் கொடுக்குற ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட்டை ஃபர்ஸ்ட் லூஸ் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த டைம்ல தான் டயட் அது இதுன்னு சொல்லி போக ஆரம்பிப்பாங்க. அண்ட் பாடி வந்து அதுக்கும் அகாமடேட் ஆகாது, கடைசி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வருவாங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ பெட்டர் டு அவாய்ட் சிக்கன் ஆர் அன்ஹெல்தி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் இன்கேஸ் நான் வந்து ஃபுட்டை நல்லா தான் எடுத்துக்கிறேன், ஆனா என் பாடியில வந்து இந்த மாதிரி irregular
மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ கண்டிப்பா என்ன ரீசனா இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்க பாடியில இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னு சொல்லலாம். அப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹார்மோனல் தெரப்பிக்கு போக சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹார்மோனல் தெரப்பிக்கு போகலாம். தென் இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து சில ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில இந்த பியூபர்ட்டிக்கு அப்புறம் சரியா ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ ஹார்மோனல் தெரப்பி பண்றது ரொம்பவே நல்லது. தென் menstrual hygiene, because menstrual hygiene கண்டிப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். menstrual hygiene எதுக்காக நம்ம சொல்லணும் பாத்தீங்கன்னா பிகாஸ் there are so many like நிறைய பேருக்கு வந்து இந்த menstrual hygiene பத்தின டவுட்ஸ் இருக்கும். பட் வந்து எப்படி கேட்க, யார்கிட்ட கேட்க, எங்க கேட்டா ஏதாவது நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கும். ஸோ நத்திங் டு வரி, யூ கேன் ஆஸ்க் த டாக்டர். ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க கிட்ட அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கேட்கலாம். இல்லைன்னா கைனகாலஜிஸ்ட் ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணி நீங்க தாராளமா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் கோ ஃபார். பட் நெட் சோர்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை நீங்க போட்டாலுமே லாஸ்ட் வந்து கேன்சர் தான் முடியும். ஸோ நீங்க ஏதாவது ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லி நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா லாஸ்ட் வந்து இட்லீஸ்ட் டு கேன்சர் அப்படின்னு தான் முடியும். ஸோ அதை பார்த்தே நம்ம பயந்துருவோம். டோன்ட் ப்ரௌஸ் இன் நெட் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் நெட். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நெட் போறீங்க அப்படின்னா ஓகே, சின்ன விஷயத்துக்கு போறது ப்ராப்ளம் கிடையாது. பட் எல்லாத்துக்குமே நெட்டை யூஸ் பண்ணாம பெட்டர் டு கோ ஃபார் டு கன்சல்ட் டாக்டர். எப்படி ஹைஜீனிக்கா இருக்கலாம் அப்படின்ற மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் எஸ்பெஷலி ஃபீமேல் வந்து அந்த நாட் ஒன்லி லைக் மென்ஸ்ட்ரல் மட்டும் கிடையாது, ஈவன் ஆஃப்டர் யுவர் த ரீப்ரொடக்ஷன் டைம் அந்த மாதிரி நேரத்துலயும் வந்து எந்த அளவுக்கு ஹைஜீனா இருக்கணும் அந்த அது எல்லாமே வந்து ஆக்சுவலா டாக்டர் ரெஃபர் பண்ணாம கண்டிப்பா எடுத்துக்கவே கூடாது. ஸோ மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் இஸ் வைட்டல் ஃபார் குட் ஹெல்த். கண்டிப்பா ஏன்னா மென்ஸ்ட்ரல் ஒரு ஃபீமேல் வந்து அந்த பியூபர்ட்டிக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானது அந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குட் ஹெல்த்துக்கான ஒரு இண்டிகேட்டர் வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் நம்ம சொல்லலாம். ஒரு ஃபீமேலுக்கு மந்த்லி எவ்ரி மந்த் வந்து மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ ரெகுலரா இருக்குது, பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோரா வந்து ஷீ இஸ் கால்ட் ஆஸ் அ வெரி குட் ஹெல்தி பர்சன் அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம். கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்காங்க, கொஞ்சம் வெயிட்டா இருக்காங்க, அவங்களாம் வந்து நார்மல் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் வெயிட்டுக்கும் அதுக்கும் ஓரளவுக்கு ரொம்ப ஒபேசிட்டி போகும்போது தான் வந்து அந்த நம்ம அந்த அந்த ப்ராப்ளம் வருமே தவிர கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகாத ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் வெல்பீயிங், தென் டிக்னிட்டி, எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் விமன். ஸோ ஒரு விமனுக்கு இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அப்படின்றது எந்த விதத்துலலாம் ஹெல்ப் பண்ணுதுன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ த இம்பாக்ட் ஆஃப் poor menstrual hygiene on girls is increased stress levels, fear and embarrassment during menstruation. முக்கியமான விஷயம். பிகாஸ் menstrual hygiene சரியா ப்ராப்பரா மெயின்டைன் ஆகல, ப்ராப்பரா நமக்கு நம்ம பாடியில இல்லைனாலே ஷோரா வந்து அந்த ஃபீமேலுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் ரெகுலரா இல்ல அப்படின்னும் போது how can you predict the next month flow, how can you predict the next menstrual cycle? ஸோ அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. தென் அதுக்கடுத்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் சம்டைம்ஸ் அந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்ஸ் ப்ராப்பரா இல்லாததுனால ஆட்டோமேட்டிக்கா சம்டைம்ஸ் வி மே ஃபியர். எங்க நான் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி இந்த மாதிரியான எனக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துருமா, இன்கேஸ் அந்த மாதிரி எம்பாரஸ் ஆயிடுவேனா, மத்தவங்க முன்னாடி எம்பாரஸ் ஆவேனா அப்படின்ற ஒரு பயம் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு புவர் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்றது இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே கொண்டு போகும். ஸோ பெட்டர் டு டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி, தட் டு ஒரு மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். And this can keep girls inactive during such periods, leading to absenteeism from school. So maximum நிறைய இடத்துல நீங்க வந்து அப்சர்வ் பண்ணிருக்கலாம், ஈவன் உங்க ஃப்ரெண்ட்ஸே கூட நீங்க வந்து நல்லா பார்த்திருக்கலாம். ஸோ அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ டைம்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஆப்சென்ட் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷோரா வந்து மென்ஸ்ட்ரல் ஃப்ளோவால தான் இருக்கும். பெயின் அப்படின்றது நம்ம சொல்றோம், லைக் அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோல வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் பெயின், தட் இஸ் a நார்மல் ஒன். பட் அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், பியூபர்ட்டி டைம்ல தட் டு இந்தியன் சைட்ல, நம்ம ஃபாரின் சைடு நம்ம சொல்ல தேவையில்ல, இந்தியன் கல்ச்சர் படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பியூபர்ட்டி டைம்ல வீட்டுல வந்து பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உளுந்தங்களி அதிகமா தருவாங்க. உளுந்து, நாட்டுக்கோழி முட்டை, நல்லெண்ணெய், தென் அதுக்கடுத்து வந்து உளுந்து வந்து களியோ இல்லைன்னா வந்து வடை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்ம்ல உளுந்து கண்டிப்பா கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை நமக்கு வந்து மேக்ஸிமம் பிடிக்காது நிறைய பேருக்கு. பட் உளுந்த வடையா சாப்பிட்டா நல்லா இருக்குன்னா அந்த மாதிரியும் சாப்பிடலாம். பட் முக்கியமா என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உளுந்துன்றது கண்டிப்பா நீங்க அட்லீஸ்ட் ஃபீமேல்ஸா இருக்கக்கூடிய எல்லாருமே, ஈவன் பாய்ஸ் நீங்க இருக்கீங்கன்னா பாய்ஸ் கண்டிப்பா வந்து ஷோரா உங்களோட சிஸ்டர்ஸோ உங்க சிப்ளிங்ஸோ இல்லைன்னா உங்க அக்கா
இல்ல உங்க கசின்ஸ்ல ஷோரா வந்து இருப்பாங்க. உங்க அம்மா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லியாவது அட்லீஸ்ட் வந்து அந்த உளுந்துன்றத கண்டிப்பா குடுக்க சொல்லுங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் இன் அவர் லைஃப். பிகாஸ் ஹெல்தியா இல்லைன்னும் போது நம்ம லைஃப்ல எவ்வளவு அச்சீவ் பண்ணாலும் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே வேஸ்ட் தான். ஷோர் யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஸோ உளுந்துன்றது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இட் இஸ் வெரி குட் ஃபார் அவர் பேக் போன். ஃபீமேலுக்கு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அந்த பேக் போனை போன்ஸ் ஸ்ட்ரென்த் பண்றதுல முக்கியமான ஃபுட் எதுன்னு பாத்தீங்கன்னா உளுந்து தான். ஸோ ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா மாசத்துக்கு 2 தடவை தாராளமா நீங்க வந்து உளுந்து எந்த ஃபார்ம்னாலும் நீங்க சாப்பிடலாம். ஒரு உளுந்து களியாவோ இல்லைன்னா வந்து ஒரு கூழ் மாதிரியோ இல்ல ஏதாவது ஒரு வடையோ அந்த மாதிரி ஏதாவது நீங்க சாப்பிடும்போது உங்க பாடியில நல்ல சேஞ்சஸ் வரும். ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஷோரா வந்து அதை நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் யூ கேன் ஃபீல் த சேஞ்சஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன். ஸோ அதை இந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க வந்து உங்களுக்கு பெட்டர் ஹைஜீனா இருக்கும்போது பெட்டர் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்ல இருக்கும்போது கண்டிப்பா வந்து நீங்க வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஹெல்தியா இருப்பீங்க. யூ ஹேவ் கான்ஃபிடென்ட். ஷுவரா அது கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் பண்ணும். எந்த விதத்துலயுமே வந்து லாகிங் ஆக விடாது. ஸ்கூல்ஸ்க்கும் ப்ராப்பரா எந்த இடத்துக்குனாலும் ப்ராப்பரா நம்மளால போக முடியும் ஆப்சென்டே இல்லாம. And the next one, clean and safe absorbable clothing materials, sanitary napkins. முன்னாடி எல்லாமே clothing materials தான், but now we are totally avoid that and we are using sanitary napkins. Better to use sanitary napkins, but use a very good sanitary napkins பிகாஸ் கெமிக்கல்ஸ் ஓவர் கெமிக்கல்ஸ் இல்லாத அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஒரு பெட்டரான ஒரு சானிடரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் பேட்ஸ் அண்ட் tampons அண்ட் menstrual cups. So tampons and menstrual cups we are not in use in India. Tampons and menstrual cups எல்லாமே ஃபாரின்ல யூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ பெட்டர் டு அவாய்ட் தட். have been identified as materials used to manage menstruation. So uh, these are the things used to maintain the menstrual hygiene. ஸோ அந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை வந்து யூஸ் பண்றதுல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இதா இருக்கு நம்ம சொல்லலாம். அண்ட் ஹியர் வித் ஐ ஹவ் கன்க்ளூட் த செஷன். ஸோ நெக்ஸ்ட் லிங்க்ல வந்து we will start our session. We will continue this session and I have to say some more few more important things about the menstrual hygiene. So see you in the next class session. Students, thank you.